பவித்ராவை டிக் செய்கிறதா திமுக? ராஜபாளையம் தொகுதி வியூகம் என்ன? இன்னும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையே தொடங்கப்படாத நிலையில் ராஜபாளையத்துக்கு அதிமுக பாஜக கூட்டணி வேட்பாளராக கிட்டத்தட்ட முடிவாகிவிட்ட பாஜக மாநில துணைத் தலைவர் கோபால்சாமி இதை அறிவிக்கும் முன்பாகவே தொகுதிக்குள் ஆதரவு திரட்ட ஆரம்பித்து விட்டார். கடந்த 2011 ராஜபாளையம் தொகுதி அதிமுக எம்எல்ஏவாக இருந்த கோபால்சாமி இப்போது பாஜகவில் இருக்கிறார். நயினார் நாகேந்திரனுக்கு நெருக்கமான இவருக்கு அவரது சிபாரிசிலேயே பாஜக மாநில துணைத் தலைவர் பதவி வாய்த்ததாக சொல்வார்கள். இந்த நிலையில் அதிமுக கூட்டணி உறுதியானதும் 2 முறை ராஜபாளையத்துக்கு விசிட் அடித்த நயினார் நாகேந்திரன் கோபால்சாமி வீட்டில் பாஜக நிர்வாகிகளை சந்தித்து பேசினார். இதையடுத்து தன்னை ராஜபாளையம் தொகுதி வேட்பாளராகவே பிரகடனம் செய்து கொண்டு விட்ட கோபால்சாமி இப்போது தொகுதி முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து முக்கிய பிரமுகர்களை சந்தித்து பேசி தனக்கு ஆதரவும் திரட்டி வருகிறார். அரசுக்கு எதிரான போராட்டங்களிலும் பங்கெடுத்து வருகிறார். இவரது வருகையால் இம்முறை ராஜபாளையம் வேட்பாளரை மாற்றும் யோசனைக்கு திமுக தலைமை வந்திருப்பதாக சொல்கிறார்கள். இதற்கான காரணங்களை அடுக்கிய திமுகவினரோ ராஜபாளையத்தின் இப்போதைய திமுக எம்எல்ஏவான தங்கபாண்டியன் கடந்த 2 தேர்தல்களிலும் சுமார் 5000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றார். அதே சமயம் கோபால்சாமி 2011 அதிமுகவின் அறிமுக வேட்பாளராக களமிறங்கிய போதே தங்கபாண்டியனை 22,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். இப்போது அவருக்கு தொகுதி முழுவதும் நல்ல அறிமுகம் இருக்கிறது. இதனால் அவரை வீழ்த்துவது அத்தனை சுலபம் கிடையாது. அதனால் இம்முறை தங்கபாண்டியனுக்கு பதிலாக நகராட்சி தலைவர் பவித்ரா ஷாமின் பெயரை KKSSR அண்ணாச்சி தலைமைக்கு பரிந்துரை செய்திருக்கிறார் என்கின்றனர் திமுகவினர். மேலும் ராஜபாளையம் நகரின் பிரதான பிரச்சனைக்கு தீர்வு கண்டு நகராட்சி நிர்வாகத்தை திறம்பட நடத்தி வருபவர் பவித்ரா. அதற்காகவே தமிழக அரசின் சிறந்த நகராட்சிக்கான விருதையும் அண்மையில் அவர் பெற்றிருந்தார். நாயுடு சமூகத்தை சேர்ந்தவரான கோபால்சாமி இந்த பகுதியில் உள்ள நாயுடு மற்றும் ராஜூக்கல் சமூகத்தினரின் வாக்குகளை கணிசமாக பெற்றே 2011 வெற்றி கொடி நாட்டினார். பவித்ரா ராஜூக்கல் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதாலும் பெண் என்பதாலும் இம்முறை அந்த கணக்கு மாறும் என்று கணக்கு போடுகிறார் அண்ணாச்சி என்கின்றனர் திமுகவினர்.